الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا في آية أخرى: شهر رمضان الذي أنزل فيه القرآن. صدق الله العليم. وقال نبينا حبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தூணின்றி வானம் படைத்த தூய வந்தோன் அல்லாஹ்வை துதிபாடியவனாகவும், அவனின் சலாத்தும் சலாமும் ஈருலக சர்தார் ஒட்டகமண்ணில் பிறந்து ஒட்டா மனங்களை ஒட்டச் செய்த கண்மணி கோமா நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை ஒழுவாது தருவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், மேலும் இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, நாம் எல்லாம் ரமலான் மாதத்தினுடைய 2வது தராவியை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். இன்று முதலாவது ரக்காத்திலே அல்லாஹு தஆலா ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறி காட்டுகின்றான்: ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இன்று மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழப்பம் என்னவென்று சொன்னால், குர்ஆன் என்பது ரமலானுடைய மாதத்தில் தான் இறக்கப்பட்டதா? வஹாபிகள் கேட்பார்கள் அல்லவா? வஹாபினா கேட்பான், உண்மையிலே குர்ஆன் ரமலான்ல தான் இறங்குச்சா, ரசூலுல்லாஹ்க்கு தான் இறங்குச்சான்ற அளவுக்கு வஹாபிகள் கேட்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பதிலடியாக சொல்லி காட்டுகின்றான்: குர்ஆன் என்பது கண்டிப்பாக நிச்சயம் ரமலானுடைய மாதத்தில் தான் இறங்கியிருக்கிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். நாம் ரமலானுடைய மாதத்தில் தான் நபியினுடைய வேதமான குர்ஆனை நாம் நபி அவர்களுக்கு கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். அதே போன்று 11வது ரக்காத்துல வல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் என்பதான என்று கூறப்படக்கூடிய ஒரு அத்தியாயத்தை இன்று ஓதப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்தோஷத்தோடு சொல்லுவார்கள்: இந்த மாதத்திற்கு 2 பெயர்கள் இருக்கின்றது. இந்த மாதத்திற்கு 2 பெயர்கள் இருக்கின்றது. ஒன்று ஷஹ்ருன் முபாரகுன் வ ஷஹ்ருன் சபுருன். ஒன்று பரக்கத் பொருந்திய மாதம் என்றும் பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்குரிய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். 13வது ரகாத்திலே ஓதப்பட்டது: தில்கர் ருசுல் ஃபضلنا بعضهم على بعض. ஒரு சிலரை விட மற்றொரு சிலர்களை நாம் சிறப்புப்படுத்தியிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே கூறி காட்டுகின்றான். நம்மையே உதாரணம் எடுத்துக்கொண்டால், நம்மை போன்று மற்றொருவர் இருக்க முடியாது. அவ்வாறு இருந்து விட்டால் அவருக்கும் நமக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள்: இந்த ரமலானுடைய மாதத்திற்கு 8 சிறப்புகள் இருக்கின்றது. சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள்: நஸலத்தில் குர்ஆன ஃபி ரமலான். அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கி இருக்கின்றான். முதலாவது சிறப்பு. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள்: ஷஹ்ரு ரமலான ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah. இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. மூன்றாவதாக சொன்னார்கள்: நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றது. நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள்: சல்சிலுஷ் ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கு அல்லாஹ் தஆலா விலங்கிட்டு வைத்திருக்கின்றான் இந்த மாதத்திலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த இடத்தில் குறிப்பிடுவது என்னவென்று தெரியுமா?
என்னதான் அல்லாஹ் தஆலா ஷைத்தான்களை விலங்கிட்டு வைத்திருந்தாலும் நாம் நம்முடைய பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். காரணம் என்னவென்று தெரியுமா? ஷைத்தான் மட்டும்தான் நம்மை வழிகெடுக்கின்றான் என்பது கிடையாது. நம்முடைய நஃப்சு தான் நம்மை அனைத்து விதமான பாவங்களுக்கும் அனைத்து விதமான தவறுகளுக்கும் எடுத்துக்கொண்டு செல்கின்றது. அந்த ஷைத்தானே ஒன்றை பார்த்து பயப்படுகின்றான் என்று சொன்னால் நஃப்ஸிற்குத்தான் அந்த ஷைத்தானே பயப்படுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், உஸ்ஜுது லி ஆதம ஃபஸ்ஜுது இல்லா இப்லீஸ். மலக்குமார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுங்கள், இப்லீஸை தவிர அனைவரும் சஜிதா செய்தார்கள். ஏனென்று தெரியுமா? இப்லீஸினுடைய உள்ளத்தை அவன் பார்த்தான். அவன் நஃப்சு சொன்னிச்சான், அல்லாஹ் அவர்களை மண்ணிலிருந்து படைத்திருக்கின்றான், மண்ணை தூக்கி எறிந்தால் கீழே சென்று விடும். உன்னை அல்லாஹ் நெருப்பிலிருந்து படைத்திருக்கின்றான், நெருப்பை மூட்டினால் மேலோங்கி செல்லும், மேலோங்கி செல்லும். நீ எவ்வாறு கீழே தாழக்கூடிய இவர்களுக்கு நீ சஜிதா செய்வாய் என்று நஃப்சு கூறியதனால் அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளானான் ஷைத்தான் என்று சொன்னால், அந்த நஃப்ஸை நாம் அனைவரும் கட்டுப்படுத்தி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள், எனக்கு 2 காலகட்டத்தில் மிகவும் சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும். சொல்லுவார்கள், நான் கடுமையான குளிரினுடைய காலகட்டத்தில் என்னுடைய நஃப்சு தண்ணீரை உபயோகித்து விடாதே, தண்ணீரை உபயோகித்தால் உன்னுடைய நோய் அதிகமாகிவிடும் என்று சொல்லும். அந்த நேரத்தில் நான் பரிபூரணமான ஒழுவை செய்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள், நான் கடும் வெயிலினுடைய உஷ்ணத்தினுடைய காலகட்டத்திலே என்னுடைய நஃப்சு என்னை தண்ணீரையும் குளிர்பானங்களையும் அருந்த சொல்லும். அந்த நேரத்தில் நான் பரிபூரணமான நோன்பை வைக்க நான் ஆசைப்படுவேன். ஏனென்று சொன்னால் என்னுடைய நஃப்ஸை நான் கட்டுப்படுத்தி அல்லாஹ் தஆலா அவனை நான் நெருங்க வேண்டும். பாயஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் பாயஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம். அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், நான் உன்னை அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்வது? யா அல்லாஹ், உன்னை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது? அல்லாஹ் சொன்னானா, 2 ஸ்டெப்பு தான், 2 ஸ்டெப்பு போதும், நீ என்ன நெருங்கிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, உன்னுடைய நஃப்ஸை உன் காலடியில் போட்டு மிதித்து நீ எடுத்து வைக்கின்றாய் அல்லவா, உன் நஃப்ஸை உன் காலடியில் போட்டு மிதித்து எடுத்து வைக்கின்ற அடுத்த ஸ்டெப்பு நான் தான். அந்த நஃப்ஸை நாம் கட்டுப்படுத்தி விட்டால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நம்முடையவர்களாக மாறிவிடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஹதீஸை குத்ஸியிலே கூறி காட்டுகின்றான், எவன் ஒருவன் இந்த மாதத்திலே நோன்பு வைக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா கூலி தருகின்றான், மற்றொரு இடத்தில் அல்லாஹ்வே கூலியாக வருகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் நோன்பு வைத்தவருக்கு உதவி செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவருக்கு முசாஃபா செய்கின்றான் என்பதாக பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். எவர் ஒருவர் நோன்பு வைத்த ஒருவருக்கு ஒரே ஒரு பருக்கை, ஒரே ஒரு கவலம் உணவை அளிப்பாரோ அவர் நோன்பு வைக்க வேண்டியதற்காக, அவர் நோன்பு திறப்பதற்காக வேண்டி எவர் ஒருவர் உதவி செய்கின்றாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி முசாஃபா செய்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், எவர் ஒருவர் தன் குடும்பத்தோடு சேர்ந்து சஹருடைய நேரத்திலும் இஃப்தாருடைய நேரத்திலும் தன் குடும்பத்தோடு சேர்ந்து கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு அடிமையை உரிமையிடுவதை விட சிறப்பை அல்லாஹ் தஆலா தருகின்றான். ஒரு அடிமையை உரிமையிட்டால் என்ன நன்மை என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், ஒருவன் ஒரு அடிமையை உரிமையிடுகின்றான் என்று சொன்னால், ஒரு அடிமையை வைத்திருக்கின்றான், அந்த அடிமையை பார்த்து உன் கையை நான் உரிமையிடுகின்றேன் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய கையை நாளை மறுமையிலே நரகத்தை விட்டும் ஹராமாக்கி விடுவான். நான் உன் காலை உரிமையிடுகிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நாளை கியாமத் நாளில் அவனுடைய காலை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விடுவான். அவனுடைய தலையை உரிமையிடுகின்றேன் என்று சொல்லிவிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவருடைய தலையை நரகத்தை விட்டு ஹராமாக்குகின்றான். அப்பேற்பட்ட அந்த அடிமையை முழுமையாக உரிமையிடுவதை விட சிறந்தது என்று சொன்னால் அனைவரும் தன்னுடைய குடும்பத்தார்களோடு எந்த அளவிற்கு சேர்ந்து இருக்க வேண்டும், எந்த அளவிற்கு அவர்களோடு சேர்ந்து உறவாட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகின்றார்கள்.
உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் நபியிடத்துல போறாங்க. ரொம்ப கஷ்டத்தோட நேரத்துல போய் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், எனக்கு ஒரே ஒரு கஷ்டம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மக்களில் யாரை பார்த்தாலும் சலாம் கூறுகின்றார்கள், ஆனா என்னை பார்த்தா சலாம் சொல்ல மாட்டாங்க யா ரசூலல்லாஹ். யாரை பார்த்தாலும் முந்திக்கிட்டு சலாம் சொல்றாங்க, என்னை பார்த்தா மட்டும் சலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் சலாம் சொன்னா திருப்பியும் பதில் சலாம் சொல்றாங்க யா ரசூலல்லாஹ், கேட்டு எனக்கு பதில் சொல்லுங்களேன்னு சொல்லி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அலி ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, அலியே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்ல மாட்டீங்களா? அவங்க ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஏன் நீங்க அவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்ல மாட்டீங்க, மற்ற எல்லாருக்கும் சலாம் சொல்றீங்களா? அவங்களுக்கு மட்டும் சலாம் சொல்ல மாட்டீங்க, ஆனா சலாம் சொன்னா பதில் மட்டும் சொல்றீங்களா? அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்ன வார்த்தையை நாம் சற்று கவனிக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கின்றார்கள், யார் சொல்லலாம், தாங்க தானே சொன்னீங்க, எவன் ஒருவன் முந்தி தன்னுடைய சகோதரருக்கு அவர் சலாம் சொல்வதற்கு முன்னால் நீங்கள் சலாம் சொன்னீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுகின்றான் என்று நீங்க தானே சொன்னீங்க. அதனாலதான் அந்த பாக்கி எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, என்னுடைய தோழர் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் யார சொல்லலாம். அதனாலதான் அவங்க சலாமை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு சலாம் சொல்லாம அந்த பாக்கியத்தை அவங்களுக்கு வாங்கி தரேன் என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு தவறுதல் தான் மக்கள் அனைவருக்கிடத்திலும் இருந்து கொண்டே இருக்கின்றது. என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஏன் தொழுகை வரலன்னு கேட்டா, இல்லை எனக்கு ஆபீஸ்ல இந்த மாதிரி வேலை இருக்கு, எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு காரணத்தை சொல்லி தப்பித்து போயிடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி முடித்து விடுகின்றேன். நாய் சொன்னதாம், அல்லாஹு தஆலா நாயை குர்ஆனிலேயே சொல்லிவிட்டான், நஜீஸானதுதான், ஆனால் ஒரே ஒரு நாய் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு செல்லுமாம். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் குகைவாசிகளோடு சென்றதல்லவா ஒரு நாய், அந்த நாயை தவிர வேறு எந்த நாயும் சொர்க்கம் நுழையாது என்பதா அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அந்த நாய் சொல்லிச்சான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யகூலுல் கல்ப், அந்த நாய் கூறியதாம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஹலகனி கல்பா வலம் யஹ்லுகனி ஹின்சீரா. அந்த நாய் சொல்லிச்சான், யா அல்லாஹ், நீ என்ன நாயா படைச்சல, அதனால நான் உன்னை ரொம்ப நான் புகழ்றேன் சொல்லிவிட்டு அந்த நாய் சொல்லிச்சான், என்ன நீ பன்றியா ஆக்கலையா அல்லாஹ், என்னை பன்றியா ஆக்கலையே, என்னை பன்றியா ஆக்காம நாயா வச்சிருக்க தெரியுமா, அதனால நான் உன்னை புகழ்றேன்னு சொல்லி அந்த நாயை சொல்லிச்சான். அப்ப அந்த பன்றி சொல்லிச்சான், யகூலுல் ஹின்சீரு அல்ஹம்துலில்லாஹ் ஹலகனி ஹின்சீரா வலம் யஹ்லுகனி காஃபிரா. யா அல்லாஹ், நீ என்ன பன்றியா தான் வச்சிருக்க, என்ன காஃபிராக்கலன்னு சொல்லி நான் உன்னை அதிகமா புகழ்றேன்னு சொல்லி அந்த பன்றி சொல்கின்றது. அந்த காஃபிர் சொல்கின்றான், யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஹலகனி காஃபிரா வலம் யஹ்லுகனி முனாஃபிகா. யா அல்லாஹ், நீ என்ன காஃபிரா தான் வச்சிருக்கே தவிர என்ன முனாஃபிகா ஆக்கலையே, அதனால நான் உன்னை புகழ்றேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அந்த காஃபிர் சொல்கின்றான். முனாஃபிக்கினுடைய தன்மையை நாம் அனைவரும் அறிந்ததுதான். காஃபிர் அல்லாஹ்வையும் மறுப்பான், நபியையும் மறுப்பான். ஆனால் முனாஃபிக் என்று சொன்னால் அல்லாஹ்வையும் நபியையும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடியவன் முனாஃபிக். அந்த முனாஃபிக்காக என்னை ஆக்கவில்லையே, காஃபிரா தானே வச்சிருக்கேன், அதனால நான் உன்னை புகழ்றேன். அந்த முனாஃபிக்கு சொன்னானா, எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், முனாஃபிக்கு தான் நாளை கியாமத் நாளில் நரகத்தின் அடித்தட்டில் கிடப்பார்கள். முனாஃபிகின்கள், நயவஞ்சகர்கள் தான் நரகத்தினுடைய அடித்தட்டிலே கிடப்பார்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அப்பேற்பட்ட அந்த முனாஃபிக்கு சொல்கின்றான், யகூலுல் முனாஃபிக், அந்த முனாஃபிக் நயவஞ்சகன் சொல்கின்றான், அல்ஹம்துலில்லாஹி ஹலகனி முனாஃபிகா. யா அல்லாஹ், நான் உன்னை அதிகமாக புகழ்கின்றேன், ஏனென்று சொன்னால் என்னை நயவஞ்சகனாகத்தான் படைத்திருக்கின்றாய். வலம் யஹ்லுகனி தாரிகுஸ் ஸலாத் வலம் யஹ்லுகனி தாரிகுஸ் ஸலாத். யா அல்லாஹ், என்னை நயவஞ்சகனாக படைத்ததால் நான் உன்னை புகழ்கின்றேன், என்னை தொழுகையை விடக்கூடியவனாக ஆக்கவில்லையே, ஆகையால் நான் உன்னை புகழ்கின்றேன். அந்த முனாஃபிக்கை விட, நயவஞ்சகத்தனத்தை விட தொழுகையை விடக்கூடியவன் எந்த அளவிற்கு பாவங்களை சம்பாதிக்கின்றான், எந்த அளவிற்கு அதாபை
அவனுடைய தண்டனையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்பதை இந்த ஹதீஸ் நம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. ஆக வல்லோன் அல்லாஹ் நாம் எதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்தானோ அதன்படி வாழ்ந்து மறைய நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாம் அனைவரும் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற திருக்கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் நபியையும் கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே கண்மணிக்குமா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கின்ற தடாகத்தின் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாஅத்தை பெற்று அன்னாரின் திருக்கரங்களை பிடித்தவாறு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தின் முத்துக்களாக நம் அனைவரும் ஜொலிப்பதற்கு வந்தோம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் அனைவரும் அதிக நன்மைகளை செய்திடவும் பாவங்களை தவிர்ந்திடவும் நம் நன்மைகள் எல்லாம் நிறைந்திடவும் பாவங்கள் எல்லாம் கரைந்திடவும் வந்தோம் அல்லாஹ் இந்த நல்ல மாதத்தின் பொருட்டாலும் நல்ல இரவின் பொருட்டாலும் நல்ல நேரத்தின் பொருட்டாலும் நல்ல இடத்தின் பொருட்டாலும் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன்.